வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல அமிர்தாவோட அம்மா பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அமிர்தா எங்கன்னு பாக்கியாட்ட கேக்குறாங்க. அவ வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அமிர்தாவுக்கு எதுவும் தெரியாத, அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராதிகா சொல்றாங்க, எழிலும் அமிர்தாவும் வெளியில போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்த பத்தி சொல்ல போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அமிர்தாவோட அம்மா. அந்த டைம்ல கரெக்டா எழிலும் அமிர்தாவும் வீட்டுக்கு வராங்க. கணேசனை பார்த்த அதிர்ச்சியில ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அமிர்தா அம்மாவை பார்த்த உடனே அமிர்தா ஓடி வந்து ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எழிலுமே ரொம்ப சோகமா இருக்கிறாரு. பாக்கியாவுக்கு இப்போ டவுட் வந்துருது. என்னாச்சுப்பா அப்படின்னு கேக்குறாங்க எழில்கிட்ட. நாங்க கணேசனை பார்த்தோமா அப்படின்னு சொல்றாரு எழில். பாக்கியாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா கணேசன் அவரோட அம்மா அப்பாவோட பாக்கியாவோட வீட்டுக்கே வந்துடுறாரு. கணேசனை பார்த்த உடனே அமிர்தாவோட அம்மா கணேசனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்குப்பா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இத்தனை தடவை உங்க வீட்டுல வந்து கெஞ்சிருப்பேன், என் பொண்ணோட வாழ்க்கையில வந்து தொல்லை கொடுக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தாவை என் கூட வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கணேசன். நிலா பாப்பட்ட போய் நான் தான் உன்னோட அப்பா, என்கிட்ட வா பாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவரை பார்த்து பயந்து போய் தாத்தாட்ட போயிடுறாங்க நிலா பாப்பா. அமிர்தாவோட அம்மா கணேசன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிலா பாப்பாவை பார்த்தியா, அவன் பயந்து போய் ஓடி போறா, அவ யார்கிட்ட போறான்னு பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை இந்த குடும்பத்தை தான் அதோட குடும்பமா நினைச்சிட்டு இருக்கு, அதே மாதிரிதான் அமிர்தாவும் அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ செத்து போனா அழுறதுக்கும் உயிரோட வந்தா சந்தோஷப்படுறதுக்கும் என் பொண்ணு என்ன பொம்மையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே செத்தே போயிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க கண்ணு முன்னாடியே ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கணேசனோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில எழில பாக்குறதுக்கு தான் ரொம்ப பாவமா இருக்கு. எழில்கிட்ட போய் இப்போ கணேசனோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எழில்கிட்ட போய் இப்போ கணேசனோட அம்மா சொல்றாங்க, உன்னை எங்களோட பெத்த பிள்ளையாதான்ப்பா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எங்களோட நிலைமை புரியலையா, என்னோட பையன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அதே நேரத்துல இப்போ அமிர்தாவோட அம்மாவும் எழில் கையை பிடிச்சு அழுறாங்க. அமிர்தா நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, அவன் கூட எல்லாம் அனுப்பி வச்சிடாத அமிர்தாவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடக்கிறத பார்த்தா அமிர்தாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களுமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழாத அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு எழில் அமிர்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அமிர்தா கையை நீ எதுக்கு பிடிக்கிற, மொத கையை எடு அப்படின்னு கணேசன் எழில திட்டிட்டு இருக்கிறாரு. செல்லியன் இப்போ எழிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவன் பொண்டாட்டி கைய அவன் பிடிக்கிறான், அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த அமிர்தாவோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு கணேசன். நீ என்னைக்கு செத்து போனையோ அன்னைக்கு அந்த உறவுலாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி அமிர்தாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கணேசனோட அப்பா கணேசனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எங்க பையனோட நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் பொண்டாட்டி பிள்ளைய தேடி வந்திருக்கான், அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கிடையில பாக்கியாவுக்கு இந்த விஷயத்த பத்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அவங்க தான் 1 month டைம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பத்தியும் சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி இப்போ எழிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. பேரையும் பாவம் கலங்கி போய் நிக்கிறான், அவனோட வாழ்க்கையில வந்து இப்படி யார் யாரெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அழாதீங்க பாட்டி அப்படின்னு எழில் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில அமிர்தா இப்போ ஈஸ்வரி காலில் விழுந்து அழுறாங்க. எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. எழிலோட தோல்ல சாஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்க அமிர்தா. அமிர்தா மேல இருந்து கை எடு முதல்ல அப்படின்னு கோபப்படுறாரு கணேசன். அமிர்தாட்ட வந்து கணேசன் பேசுறாரு, நீயும் நிலா பாப்பாவும் என் கூட வந்துருங்க அமிர்தா அப்படின்னு சொல்றாரு. எதுவும் பேசாம அமைதியா இருக்கிற அமிர்தா, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அமிர்தா என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டு இருக்கிறாங்க. எழில்மே பாவம் போல பாத்துட்டு இருக்கிறாரு. அமிர்தா என்ன முடிவு எடுக்க போறாங்க, இல்ல எழில் கணேசனோட நிலைமையை புரிஞ்சு அமிர்தாவையும் நிலாவையும் கணேசன் கூட அனுப்பி வைப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.